கடந்த 41 நாட்களாக போராடி கொண்டிருக்கிற மன்னார் மக்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக முள்ளிவாய்க்கால் விழிப்புணர்வு நேரடியாக துணிப்பிரசுரங்களை வழங்கி கொண்டு வந்து கொண்டிருந்தோம். இதன்பொழுது உங்களுக்கு சகல வழிகளிலும் உணவு, நீர், தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் நேரத்திலே சிறந்தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த மன்னார் மக்கள் உங்களை நேற்றைய தின மல்லாவி மக்கள் எங்களை வரவேற்பது போன்று மன்னார் மக்களும் இந்த நேரத்திலே எங்களை அன்பாக வரவேற்று இந்த மக்களுக்கு உங்களுடைய காற்றாலையினுடைய ஆபத்து சம்பந்தமாக நாங்கள் துண்டுகளை வழங்குவதற்கு ஒத்தாசை வழங்கியிருந்தார்கள். நன்றிகள். தொடர்ந்தும் இந்த மக்கள் போராட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. என்னுடைய கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டத்திற்கு அனைத்து மக்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறேன். நன்றி. இந்த சைஸ் வச்சு எடுத்தீங்கன்னா இப்போ அந்த போராட்டத்தின் நடைமுறை மன்னார் லட்சம் நிறைவு செய்திருக்கோம். என்னென்னு சொன்னால் இந்த காற்றாலை திட்டமானது மக்களுக்கு தெரிந்த வரையில் இன்றோ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம் அல்ல. இது 1960ஆம் ஆண்டே இந்த நிகழ்ச்சி திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. 1960 இருந்து 1974 வரைக்கும் பல மேலத்திய நிறுவனங்களால் இந்த காற்றாலை திட்டம் என்ற பெயர் இல்லாமல் இருக்கிற கனிய வளங்கள், இந்த இடத்துல எண்ணெய் வளங்கள் இருக்காண்ட ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இதில் 1974ஆம் ஆண்டு பேசாலையில் அதாவது பேசாலை கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு முதலாக மிகப்பெரிய கிணறானது தோண்டப்பட்டு ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டு கனிய வளங்கள், எண்ணெய் வளங்கள் இருப்பதாக கூறப்பட்டது. அதன் பின்னதாக யுத்த காலங்களால் அந்த நிறுவனங்களுக்கு இதை தொடர்ச்சியாக செய்ய முடியாதவர்களை போக திரும்பவும் 2000ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்திருந்தது நிறுவனங்கள். இதன் அடிப்படையில் நீங்கள் இந்த ஒரு நிலவரத்தை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியும். இந்த நடைபெறுகின்ற இந்த காற்றாலை திட்டமானது வெறுமனே எங்களுக்கு மின்சாரத்தை தருகிற ஒரு முகமாக நடைபெறாமல் கனிய வளங்களை மேலத்திய நாடுகள் அல்லது முதலாளிகள் கொள்ளையடித்து லாபம் பெறும் நோக்கத்துடனும் அதே போல மன்னார் தீவிலே முக்கியமாக பேசாலை மற்றும் வடகடல் கிழக்கு கடற்பகுதி, தென்கடல் பகுதியில் இருக்கிற கனிய வளம், அதே மாதிரி எண்ணெய் வளத்தை கொள்ளையடித்து அல்லது அதை எடுத்துக்கொண்டு லாபம் பெறும் நோக்குடன் தான் இந்த காற்றாலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காற்றாலை அமைப்பதற்கு ஏறத்தாழ 4 ஏக்கர் அளவில் தேவைப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. ஒரு 40 காற்றாலை அமைத்திருந்தாலே எவ்வளோ பெரிய ஒரு இடம் தேவைப்படும் என்று பாருங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் போய் பார்ப்போம், உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு நாங்கள் கவனிச்சு கொண்டிருக்க மாட்டோம். அதனால் இந்த இடங்களில் கனிய வளமோ அல்லது எண்ணெய்களோ எடுக்கப்பட்ட அவங்களுக்கு தெரியாது. இதால் அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம்னா தான் அதில் நடக்கிற வளச்சுருண்டலை நாங்கள் தடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. முக்கியமாக இருக்கிற எங்கள்கிட்ட இந்த மன்னார் மாவட்டத்தில், அதாவது தலைமன்னார் பேசாலை பகுதியில் மிக முக்கியமான 20க்கும் மேற்பட்ட கனிய தாது பொருட்கள் இருந்தாலும் இல்மனைட் என்ற ஒரு விதமான கனியமும் அதே மாதிரி தூரியம் என்ற ஒரு விதமான கனியமும் இருக்கு. இந்த இல்மனைட் இரும்பு உற்பத்திக்கும், அதாவது வாகன உறுதி சாதாரணமாக இரும்பு உற்பத்திக்கும், அதை விட டைட்டானியம் என்ற ஒரு மூலகம் எடுப்பதற்கும் இந்த இல்மனைட் பயன்படுத்தப்படுது. இந்த இல்மனைட்டில் விமானங்களுக்குரிய பாகங்கள், இனமாக வர்ணப்பூச்சிகளுக்கு, இது போல சில தேவைகளுக்கு அவங்க எடுத்துக்கொண்டு தங்களுடைய வணிகத்தை செய்யறதுக்காக பார்க்குறாங்க. அதே மாதிரி தூரியமானது யுரேனியம், உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்காவிலேயே எடுபடுகின்ற அணு உலைகளை பாவிக்கப்படுகின்ற யுரேனியத்தை போல தூரியம் ஒரு கதிர்வீச்சு கொண்ட மூலகம். அணு மின் உலைகளில் பாவிக்கிறதற்காக பாவிக்கப்படக்கூடிய இந்த மூலகத்தை அவங்க எடுத்துக்கொள்வதால அவங்களுக்கு தங்களுடைய அணுசக்தி வேலை திட்டங்களை செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இவ்வாறான தங்களுடைய கனிய வளங்களை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த இடத்துல இந்த காற்றாலை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நோக்கி நம்ம சொன்னால், மின்சாரம் எடுப்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருந்தால் மன்னாரை விட மிகவும் சிறந்த இடம் கட்புட்டி. மன்னாரை விடவும் கட்புட்டியில் காற்று ஓட்டம் கூட மன்னாரில் கிடைக்கிற காற்றை விட அங்கே கிடைக்கிற காற்று இன்னும் அதிக நேரம் அல்ல அதிக இடத்துக்கு கிடைச்சி கொண்டிருக்கும். இப்போ நீங்கள்
அப்படியான ஒரு கட்பட்டியை விட்டு வந்து மன்னாரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நோக்கம் வந்து வெறுமனே மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதன் நோக்கமாக எப்போதுமே இருக்க மாட்டாது என்பது எங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுது. அப்ப இந்த அவர்களுடைய நோக்கங்கள் வந்து மின்சாரத்தை வந்து சார்ந்தில்லாத பொழுது அப்ப கனிய வளத்தை சார்ந்து அதை எடுக்கிறதுக்காக இருக்கிற பொழுது அதை நாங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயங்களுக்கு இருக்குது. அதை விட வந்து இந்த காற்றாலை சுழற்சியால் வருகின்ற ஒரு விதமான அதிர்வெண் வைப்ரேஷனால வந்து மீனினங்களுடைய அறிவு சேர்க்கைன்னு சொல்லி ஒரு அறிவு கோடுன்னு சொல்லி ஒரு கோடு இருக்கு. அது வந்து பாதிக்கப்படுவதால வந்து மீனினங்களுடைய சமநிலை பாதிக்கப்படும். மீனினங்களுடைய உடற்சமநிலை பாதிக்கப்படுவதால் வந்து மீனினங்கள் தங்களுடைய சுயாதீனத்தை பேணுறதுக்காக தங்களுடைய இயல்பு நிலையை பேணுறதுக்காக கடற்கரையில இருந்து ஆழ்கடலுக்கு அதாவது தள்ளி போக வலிக்கிறது. ஏறத்தாழ வந்து 40-45 கிலோமீட்டர் வந்து ஆழ்கடல் இல்லாத பிரதேசம் இந்த மன்னார் பிரதேசத்துல. இந்த ஆழ்கடல் இல்லாத பிரதேசத்தை தாண்டி மீன் அங்கால போகும் என்று சொன்னால் 40-45 கிலோமீட்டர் தூரம் வந்து மக்கள் பயணித்து அங்கால மீன் பிடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். ஏறத்தாழ வந்து இந்த 40-45 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ ஒரு 40-50 லிட்டர் எண்ணெயாவது முடியும். அப்போ அவங்க போயிட்டு திரும்பி வராங்கன்னு சொன்னால் ஒரு 100 லிட்டர் எண்ணெய்க்கு மேலே முடிஞ்சிடும். இப்போ அவங்களுடைய அந்த தொழிலுக்கு அவங்க செல்றதுலேயே வந்து அவங்களுடைய பிரயாணத்திலே வந்து பெருந்தொகையான ஒரு நிதியை வந்து இழக்கிறாங்க. இதால் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் வந்து முன்னேற்றம் ஏற்படாதனால காணப்படும். இதை விட இன்னொன்று சொன்னால் என்னென்னு சொன்னால் அரசாங்கம் வந்து மின்சாரம் எடுப்பதற்கு தான் இந்த வேலை திட்டத்தை செய்யுதுன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து இந்த சூரிய படலங்களை தச்சமே நிப்பாட்டி இருக்குது. அப்போ நீங்கள் உங்களால் மின்சாரம் எடுப்பதுதான் முக்கியமான நோக்கம்னு சொன்னால் திரும்பவும் இந்த சூரிய படலத்தை வந்து உற்பத்தியை வந்து மெருகூட்டலாம். எவ்வளோ எங்களுக்கு பெரிய வந்து வெட்டையான நிலங்கள் இருக்குது, அந்த இடங்கள்ல வந்து நீங்கள் சூரிய படலங்களை செய்யலாம். இதுக்கு வந்து உள்ளூர் முதலாளிகளையே வந்து நீங்கள் முதலீடு செய்ய சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து அதானிட்டு அம்பானிட்டு இந்த நிறுவனத்திட்ட வந்து 25,000 மெகாவாட்ஸ் யூனிட் வந்து கரண்டை வாங்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் முதல் மாதத்தில் ஒரு அவங்களுக்குரிய இதை கொடுப்பீங்க தானே, அந்த கட்டணத்தை மச்சுக்கொண்டு உள்ளூர் முதலாளிகள் உள்ளூரில் இருக்க சிறு முதலாளிகளை மச்சுக்கொண்டு நீங்கள் வந்து மின்சார உற்பத்திக்கான காற்றாலை சூரிய படல் மூலம் மின்சாரத்தை செய்கிற வேலை திட்டமாக இருக்கலாம். அதை விட வந்து கடலல சக்தி மூலம் வந்து இந்த மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு வசதியும் இருக்கு. இந்த கடலல சக்திக்கு தான் வந்து சில அரபு நாடுகள் வந்து இந்த நேரத்தில் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கேயே பெரிய அளவில் வந்து காற்று கிடைக்கிற பொழுதும் வந்து அவங்க கடலல சக்திக்கு போறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் வந்து ஒரு தீவு, நாங்களே அந்த கடலல சக்தி மூலம் வந்து தண்ணீரை அடைஞ்சு கொள்ள முடியாது. இப்போ நாங்கள் வந்து அந்த கடலல சக்தி மூலம் நிச்சயமாக வந்து தண்ணீரை அடைஞ்சு கொள்ள முடியும். அப்படியும் அதுக்கு மேலதிகமாக தேவைன்னு சொன்னால் நாங்கள் சோழ பேனலுக்கு சோழ சிஸ்டத்துக்கு போய்கொள்ளலாம். அப்போ என்னென்னு சொன்னால் உங்களுடைய திட்டங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வந்து வெறுமனே வந்து ஒரு அபிவிருத்தி என்ற போர்வேல வந்து நடைபெறுகின்ற இந்த கனிய வளங்கள் மற்ற இந்த கரையோர வந்து பாதிக்கப்படுகிற திட்டங்களை செய்யாமல் செய்கிற அபிவிருத்தி திட்டங்களானது எதிர்வருகின்ற சந்ததிகளுக்கு, அதாவது நாங்கள் வந்து இந்த சந்ததி அழிஞ்சு போனால் அடுத்த சந்ததி ஒரு சந்ததி அழிஞ்சு போனால் இந்த சந்ததி இருக்கு. அப்போ அடுத்தடுத்த சந்ததிகளும் வந்து தங்களுடைய வாழ்வை இனிதாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல நீடித்து நிலை பெறுகின்ற அபிவிருத்தி என்று சொல்வாங்க. அந்த நீடித்து நிலை பெறுகின்ற அபிவிருத்தியான உங்களுடைய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை இயன்ற வரையில் குறைத்துக் கொண்டு உள்ளூர் உற்பத்திகளை உள்ளூர் சிறு முதலாளிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த திட்டங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வங்காள பிரதேசத்தில் வந்து பறவைகள் சரணாலயம் இருக்கு. இந்த இதில் இருந்து வருகின்ற கதிர்வீச்சு மற்றும் மின்காந்த அலைகளால் பறவைகள் வந்து மின்காந்த அலைகளால் தான் திசைகளை அறிந்து கொள்ளும். அந்த மின்காந்த அலைகளை நீங்கள் வந்து இடையூறு செய்வதால் வந்து பறவைகளுடைய வரத்து குறைவடையும். தற்சமயம் வந்து இந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் தெரியும், இல்லை போய் பார்த்தாலும் தெரியும், பறவைகளுடைய வரத்து வந்து மிகவும் குறைஞ்சிருக்கு. இந்த பறவை இனங்களை அழிச்சு போட்டு நீங்கள் வந்து இங்கே சந்தியில் வந்து பறவைகள் சரணாலயத்துக்குரிய தகவல் சேகரிப்பு மையம் கட்டுறீங்க. இப்போ என்ன பறவைகளை அழிச்சு போட்டு படத்தை வச்சா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உங்களுடைய சுற்றுலாத்தலத்தை கொண்டு போக போறீங்க. அப்போ உங்களுடைய முன்னகர்வுகள் வந்து மக்களுக்கு ஏற்றதாகவோ நாட்டினுடைய அபிவிருத்திக்கு ஏற்றதாகவோ இல்லாமல் வெறுமனே வந்து முதலாளிகளுடைய முதலீடுகளுக்காக மட்டுமே நடைபெறுவதை நாங்கள் இந்த மக்களும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய அந்த கோரிக்கை வந்து நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மக்களை போல நாங்களும் உங்களுடைய அந்த திட்டங்களை வந்து முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். அதற்காக நாங்கள் அவர்களுக்குரிய ஆதரவு கரம் கொடுத்து அங்கே இருந்து இந்த இடத்துல இந்த நடைமுறையை வந்து நடந்து முடித்திருக்கிறோம். நன்றி.